ஷேப் பிரம்மா சரஸ்வதி உச்சியில் உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்கார். உலகத்தில் தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனாக கூடிய சீக்கிரமாக அரசியல்வாதிய செயலரை ஏற்றிடுவார். நீதிமன்ற கோர்ட்டை எரிச்சிட்டார் சரஸ்வதி பிரம்மா. நாங்கள் கணக்கு நீதிமான் உட்கார்ந்துருக்காரு. நீதிமான் உச்சியில் உலகத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்கா. இரண்டு பேருமே பார்வதி பரமசிவன் முக்கால் சத்தியம், இராணுவ வீரர், இராணுவ தலைவி. இந்த இரண்டு கணக்கு தான் உள்ளே வரும். உலக நாடு தாய் நாடு தமிழ்நாடு. உலக நாடே தாய் இந்தியா நாடு தான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி கணக்கு வச்சுருக்கான்ல, அந்த கணக்கை முடிச்சிட்டார். எரிஞ்சு போச்சு. கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டை எரிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு கணக்கு. முக்கால் சத்தியம். நீதிமான் நீதியை தவறி நடந்து போச்சு. அநியாயப்பட்டு நடந்து போச்சு. புரியுதா? எல்லாமே அநியாயப்பட்டு நடந்துதான். நீதியும் தவறி போச்சு, நியாயத்தையும் தவறி போச்சு. பூரா அநியாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அநியாயப்பட்டவனை கூடிய சீக்கிரம் எல்லாம் நெத்தி எழுத்து போட்ட கணக்கில் தூக்கிடுவார். தூக்கி செயலரில் போயிடுவான். பெண்ணுக்கு தண்டனை, ஆணுக்கு தண்டனை, சூடு. அங்கங்கே இராணுவ முப்போட வந்துக்கிட்டே இருப்பான். தப்பு இருந்தால் உடனே பெண்ணுக்கு உயிர் தடம், 2 மார்பு. இன்றைக்கி கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். மார்பில் சூடு வைப்பாங்க. பெண்ணுக்கு ஏகப்பட்ட சேட்டை. அப்பா, பெண்ணு சேட்டை மோசம் சேட்டை. ஆணு சேட்டை உயிர் தடத்தில் சூடு வச்சுருவான். வண்டி லைனாக வந்துக்கிட்டே இருப்பான். டப்புன்னு இதுக்கு பெட்டிஷன் இதில் தப்பிக்க அந்தந்த செட்டி கிராமத்தில் ஃபுல்லாக லாக் பண்ணிடுவான். என்ன வேலை நடக்கு, என்ன 2ஆம் நம்பர்லாம் க்ளோஸ் ஆயிரும். எல்லாம் க்ளோஸ். சாப்பாட்டு உணவு தான் அப்படின்ட்டார். சாப்பாட்டு உணவு, இருப்பு இடம், ஆடை. அளவுக்கு மீறி கட்டி போயிருந்தானே உள்ளே போய்கிட்டே இருப்பான். தூக்கி உள்ளே தள்ளிடுவாங்க. அதான் இராணுவ வீரருக்கு உள்ள கணக்கு போடுறார் கடவுள். முக்கால் சத்தியம். இராணுவ நீதிமன்றம், நீதிமன்ற கோர்ட்டு உலக நாடை எரிச்சிட்டார். கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் உட்கார்ந்து இராணுவ வீரர் கணக்கு போடுறார் கடவுள். முக்கால் சத்தியம். சிவனும் பார்வதியும்.